குழந்தைங்களோட நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வாழை எனக்கு வந்து ரீஃப்ரெஷ் என்னோட ஃபர்ஸ்ட் நான் திருப்பி சினிமா அஸ்டினேட்டர் ஆனா எப்படி இருப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம்ல, அது மாரி ஒரு ஃபீல குடுத்த படம் தான் வாழை. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து குழந்தைங்களோட ஒர்க் பண்ணும்போது, நீங்க பயங்கரமா உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட ப்ராசஸ்ஸு, உங்களோட புரிதலு, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மனிதர்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கும், புதுசா நீங்க சொல்றத வெறுமனே நீங்க சொல்றத உங்கள மட்டுமே கவனிக்கக்கூடிய ஆட்கள்ட்ட ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறது இருக்குல்ல, அதுக்கு நீ புது விதவிதமா நீங்க அத பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்ட எல்லா திறமையும் இப்ப என் பையன் இருக்கான்னா, என்னைய நம்பி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் டே அவன நான் சமாளிக்கணும்னா, நான் விதவிதமா யோசிக்க ஆரம்பிப்பேன். அப்ப என்னோட எல்லா திறமையும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த வாழை பண்ணதுல எனக்கு என்ன வந்துச்சுன்னா, எனக்கு வந்து திருப்பியும் நான் வந்து ஒரு முதல் காதல் பண்ண எப்படி பண்ணுவோம்? அவங்கள ஆமா. இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஆமா. நமக்கு தெரியாத கோமாளித்தனத்தலாம் பண்ணுவோம்ல. ஆமா. அந்த மாதிரி வாழை என்னை அறியாம என்னோட எல்லா உணர்ச்சிகளையும், நான் திருப்பி குழந்தையா மாறி, நான் ஆடி, நான் விளையாடி, நான் திருப்பி எல்லா கோமாளித்தனத்தையும் பண்ணி, திருப்பி நான் எங்க அம்மாகிட்ட போய் அழுது, திருப்பி நான் வந்து கதவ தட்டி, திருப்பி நான் சண்ட போட்டு, திருப்பி நான் ஊர விட்டு ஓடி, இது எல்லாத்தையும் திருப்பி நிகழ்த்துவதனால, திருப்பி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்த மாரி ஒரு பெரிய அனுபவத்த குடுத்தது தான் வாழை. ஒரு மாரி ரீஸ்டார்ட் பண்ண மாரி. அது பயங்கர அது இன்னும் சொல்லப்போனா வாழை பண்ணிட்டு நான் பைசன் பண்ணது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது வந்து எனர்ஜி லெவலா.